ஃப்ரெண்ட்ஸ் 38 மாவட்ட நீதிமன்றத்தில வந்து பாருங்க, உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 20,000 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ, இதுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரி, கிளர்க் கேட்டகரி, பியூன் கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11த் செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க, உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, நீதிமன்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. இதில வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் கிளர்க் கேட்டகரி, பியூன் கேட்டகரி இந்த மாரி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோவுக்கும் கீழ வர்ற மாரி சைன் வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிட்டு, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம்ல இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழ வந்து உங்களோட சைன் பண்ணிட்டு, அந்த சைனுக்கு கீழயே வந்து உங்களோட டேட்டும் வந்து நீங்க போட்டுறணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போஸ்டல்ல வந்து நீங்க வந்து இத வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா அட்ரஸ். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேர்மன் குடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ் கிருஷ்ணகிரி அட்ரஸ்க்கு வந்து நீங்க 11த் செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, போஸ்ட் வழியாவும் நீங்க ஆர்டினரி போஸ்ட்ல கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சுக்கோங்க. அது எல்லாம் இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா வந்து ஒரு 5 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதில வந்து பாருங்க, இதில குடுத்துருக்காங்க பாருங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்லயும், அதே மாரி வந்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பாருங்க தனியா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, தனியா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இதில தெளிவா குடுத்துருக்காங்க. 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, கிளர்க் கேட்டகரி, பியூன் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. 11த் செப்டம்பருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதில டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து பாருங்க 2 வேகன்சி இருக்கு. ரூ. 50,000 சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து அந்த கிரிமினல் லா பிராக்டிஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. லா ரிலேட்டடா நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதே மாரி அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் வந்து பாருங்க ரூ. 30,000 சேலரி வந்து வரும். இதுக்குமே வந்து பாருங்க, அதுக்கான ஸ்கில் உங்களுக்கான லா அதில வந்து நீங்க கிரிமினல் லால வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத நீங்க 2யும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு, கிளர்க்குக்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா ரூ. 20,000 சேலரி வந்து வரும். ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் பத்தி பேசிக்கான நாலேட்ஜ் வந்து இருக்கணும். ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பியூன் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 14,000 சேலரி 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 10த் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. இதில வந்து பாருங்க செலக்ஷன் ப்ரொசீஜருமே இங்க வந்து குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். இதில வந்து உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் மெரிட்னே குடுத்துட்டாங்க. உங்களோட மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜா இருக்கட்டும், ஸ்கில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ்லாம் வந்து பாருங்க இதில இருக்கு. நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாவட்டத்துக்குமே வந்து நான் காமிக்கிறேன். திருச்சி மாவட்டத்துக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பாருங்க, உங்களுக்கு சேம் அதே மாரி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இதில எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட் கேட்டகரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து வந்திருக்கு. 10 வேக்கன்சி குடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 2nd செப்டம்பருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து சேஞ்ச் ஆகும் லாஸ்ட் டேட். முன்ன பார்த்த நோட்டிஃபிகேஷன் வந்து 11 செப்டம்பர் குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க 2nd செப்டம்பர் குடுத்திருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேமா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா குடுத்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணி நான் சொன்ன மாரியே வந்து இந்த திருச்சி அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. 2nd செப்டம்பருக்குள்ளார வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல இல்லன்னா போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது மாரி வந்து பார்த்தோன்னா, மொத்தமா வந்து ஒரு 6 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் இதுக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. நாம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, திருச்சிக்கு வந்து பார்த்துருக்கோம். மொத்தமா 6 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 6 நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.